இகழ்ந்திடாதே, துதியினாய் இடிந்து விழோ. இடியாதே, துதியினாய் இடிந்து விழோ. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. விசுவாசத்தோடு நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம் எதிரால் சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தாலும் என் தேவன் உன்னை என்ன பண்றாராம்? சிலுவை நிழல் பாதுகாக்கிறவரா இருக்கான். கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடோ. பாடிடுவோம், பாதைகள் கிடைத்து விடோ. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் தம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். கோலியாய் தம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோ. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோ. அல்லேலூயா துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. பாருங்களேன், வல்லவர் நல்லவர், அவர் போதுமானவர். எப்படின்னா, பவுல் என்னன்னா ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, 278 பேர் 6 பேரோ என்ன பண்ணுறாங்க, பிரயாணப்பட்டு போகிறாங்க. அதில் தலைவர் என்ன பண்ணார், போகிறாரு. போகும்போதே அவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, எப்பா இது இந்த பிரயாணம் வாய்க்காது, நம்ம என்ன பண்ணுவோம், சேதப்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன பெரிய கப்பல் ஓட்டியா. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளைட்டு ஓட்டுறவங்க, கப்பல் ஓட்டுறவங்க திசை காட்டி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, திசை காட்டிகள் வச்சுருப்பாங்க. அந்த திசை காட்டி வச்சு தான் இந்த பக்கம் பார்த்தோன்னா சீதோசனம் சரியில்லை, இந்த பக்கம் என்ன பண்ண பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவனுக்குள்ளே என்ன பண்ணானோ பேசி இவனை இதை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா, கிட்டத்தட்ட 70% என்ன பண்ணா, கப்பல் உடஞ்சிச்சு. என்ன பண்ணுது, கப்பல் உடஞ்சி தண்ணி உள்ளாரப்படுது. 14 நாட்களுக்காக காற்றடிச்சு என்ன பண்ணுது, மழை தண்ணி போட்டு ஒருத்தன் முகத்தை என்ன பண்ணலை, பார்க்கவே முடியல. என்ன பண்ணலாம், பார்க்கவே முடியல. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன பண்ணா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய் அப்படின்னு சொல்கிறார். ராயனுக்கு முன்பாய் நிற்பாய்னா எப்படி, இங்கே 14 நாள் தண்ணியில் ஒருத்தன் சாப்பிடல, என்ன தூங்கல, காற்றடிக்குது, தண்ணி படகு ஃபுல்லாக நிற்குது, என்ன பண்ண முடியல, தப்பிப்போமா அப்படின்னு ஒரு இருக்கும்போது அங்கே இருந்தவங்க எல்லாரும் அங்கே இருக்கிற துண்டுகளை பிடித்து அவங்க என்ன பண்ணானா, எப்போ அந்த வார்த்தை அவரை கரை சேர்த்தாராம். ஹல்லேலூயா. நல்லவர் வல்லவர் போதுமான, உங்களை கரை சேர்ப்பார். ஏன்னா
இந்த இடத்துல சிக்கப்படலாம், தண்ணியில முழுகப்பட்டு கிடக்கலாம், உங்களை கரை சேர்க்க என் கர்த்தர் போதுமானவரா இருக்கா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. சாதாரண மனுஷ வெட்டுற கிணறு, அது ஒரு சுற்றளவு தான். என்ன பண்ண ஒரு 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 என்னன்னா பெருசா வெட்ட முடியாது. ஒரு என்ன பண்ணா மேபி என்ன பண்ண முடியும், போதுமானது என்ன பண்ணலாம், கிணறு வெட்டுவாங்க. சரியா, அதே மாதிரி ஏரி. ஆனா இது போய் கடல்ல என்ன பண்ணனா, தண்ணியில யாராச்சும் தப்பிக்க முடியுமா? நம்ம சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம். சுற்றுலா போய் என்ன பண்றாங்க, காற்றடித்து தண்ணி அமுங்கி என்ன பண்ணுது, எல்லா பாதுகாப்பு அவசரம் போட்டு காப்பாற்ற முடியாத போச்சு. என்ன பண்ணது, காப்பாற்ற முடியாத போச்சு. ஆனா இங்க பாருங்கன்னா, என் தேவன் உன்னை கரை சேர்க்கிற தேவனா இருக்கா. நீ தண்ணியில முழுகலாம், நெருப்புல வேகலாம், உன்னை சுற்றி பெரிய அதுல இருந்து தப்பிக்க முடியலன்னா இல்ல, நீ நான் ராயனுக்கு முன்பாக நிக்கணும். ராயன் வேற யாரெல்லாம், உன் எதிரிக்கு முன்பாடி நீ நிக்குவ. ஏன்னா நீ நிற்ப. ஏன்னா உன்னை கரை சேர்க்கிறவர் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கார். இந்த வேலையில நீங்க என்ன பண்ணலாம், ஐயோ இப்படியாப்பட்ட சூழ்நிலை நான் வந்து நிக்கிறேன்னு. இப்படியாப்பட்ட சூழ்நிலை, தண்ணிக்கும் நெருப்புக்கும் யாரும் எகுத்து நிற்க முடியாது தெரியுமா. எந்த நேரத்தில் தண்ணி வருதுன்னு தெரியாது, எந்த நேரத்தில் பத்துதுன்னே தெரியாது. ஆனாலும் அந்த இடத்துல முடியாது என்கிற இடத்துல தான் என் கர்த்ததாமே வாசம் செய்கிறார். உன்னை கரை சேர்ப்பார், உன்னை கரை சேர்ப்பார். உன்னை மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளையும் சேர்த்து, உன் கணவனையும் சேர்த்து, உன் தொழிலையும் சேர்த்து எல்லாத்தையும் கரை சேர்ப்பான். அதில் யாராச்சும் மடிஞ்சு போகணுன்னு இருக்குதா? இருக்கா? இல்லை, யாருமே மடிஞ்சு போகல. 14 நாள் என்ன பண்ணாங்க, தண்ணியில என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க பார்க்க முடியல. நீ நம்ம தப்பிப்போமா, நம்ம கரை சேர்ப்போமா அப்படின்னு நிற்கும் போது ஓட்டு என்ன பண்ணுச்சான், ஒரு கரையை சேர்த்துச்சான். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் விசுவாசத்தோட நம்பிக்கையோட. இப்படிப்பட்ட பிரச்சனை, மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்த முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகழ்ந்திடாதே, துதியின இடிந்து விழோ. கலங்கிடாதே, திகழ்ந்திடாதே, துதியின இடிந்து விழோ. நன்றியா துதி பாடு, என் இயேசுவை நாவாலே என்று பாடு. விசுவாசத்தோட நம்பிக்கையோடு. செங்கடல் நம்மை சுழுந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சுழுந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலிதாய் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பய வேண்டாம். கொஞ்சம் பய வேண்டாம். இயேசுவிடம் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு,
பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.